சோர்ந்து போய் பலவீனத்தோடு வியாதியோடு வருகிறார்கள். எப்படி வராங்க சர்ச்சுக்கு? எல்லாரும் நல்ல நிலைமையில வராங்க. இல்ல ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கும், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லிதான் அவங்க வராங்க. ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளேயும் ஒரு வலி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், பலவீனம் இருக்கும், வியாதி இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்கள் வருகிறார்கள் சபைக்கு. அவங்க கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா, என் வாழ்க்கை மாற்றப்படாதா அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது, இவங்க கர்த்தருடைய வார்த்தையை, அன்பான வார்த்தையை, கிருபையான வார்த்தையை, ஆறுதலின் வார்த்தையை, அந்த மீட்பின் வார்த்தையை அவர்களுக்கு போதியாமல், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று போதியாமல், அவர்களை இன்னும் கொடுமையாய் பேசி, அடிமைகளைப் போல நடத்தி, அவங்களிடத்துல நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு தேவையான நன்மையை இவங்கள் சொல்லாமல் விட்டு விடுவதால கர்த்தர் இவர்களை வெறுக்கிறார். கர்த்தரை இவர்களை மேய்ப்பராக இராதபடிக்கு தள்ளி போடுகிறார். அவர்களை இவங்க என்ன பண்ணல,